வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள் போகலாம். அந்த காலத்தில் மல்லிகை வனம் என்று ஒரு பச்சை பசேல் என்ற அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டின் நடுவே இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தில் சின்னா என்ற ஆண் குருவியும் அவனது மனைவி சிட்டு என்ற பெண் குருவியும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். சிட்டு மிகவும் அன்பானவள். காட்டில் இருக்கும் மற்ற பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து எல்லாரிடமும் இன்முகத்தோடு பழகுவாள். அவளது கணவன் சின்னாவும் சிட்டுவின் குணத்தை பாராட்டி அவள் மீது உயிரையே வைத்திருந்தான். ஆனால் அதே ஆலமரத்தின் மேல் கிளையில் வாழ்ந்து வந்த சின்னாவின் மூத்த அண்ணியான அண்ணி காக்காவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை. சிட்டுவை எல்லாரும் பாராட்டுவதையும் சின்னா அவளை செல்லமாக பார்த்து கொள்வதையும் கண்டு அவளுக்குள் பொறாமை தீ எரிந்து கொண்டே இருந்தது. எப்படியாவது சிட்டுவின் நிம்மதியை கெடுத்து அவளை இந்த இடத்தை விட்டே துரத்த வேண்டும் என்று அண்ணி காக்கா அனலாக காத்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் சின்னா தன் குடும்பத்திற்காக தூரத்து தீவிற்கு நல்ல உணவு மற்றும் பழங்களை தேடி பறந்து சென்றான். அவன் திரும்பி வர சில நாட்கள் ஆகும் என்பதால் இதை தனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பாக அண்ணி காக்கா நினைத்தாள். அவள் நேராக காட்டின் எல்லையில் காய்ந்த மரங்கள் நிறைந்த இருண்ட பகுதியில் வாழ்ந்து வந்த ஒரு மாயாவி ஆந்தையிடம் சென்றாள். அண்ணி காக்கா அந்த ஆந்தையிடம், ஆந்தையாரே, என் தம்பி சின்னாவும் அவன் மனைவி சிட்டுவும் மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. எப்படியாவது சிட்டுவின் மேல் சின்னாவுக்கு வெறுப்பு வரச் செய்து அவளை இந்த காட்டை விட்டே துரத்த வேண்டும். அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்டாள். அதற்கு அந்த மாயாவி ஆந்தை கொடூரமாக சிரித்துவிட்டு, அதற்கென்ன, சின்னா தன் கூட்டில் மிகவும் ரகசியமாகச் சேர்த்து வைத்திருக்கும் விலை மதிப்பற்ற தங்க விதைகளை எனக்கு காணிக்கையாக கொண்டு வந்து கொடு, நான் உனக்கு உதவுகிறேன் என்றது. பேராசையினாலும் பொறாமையினாலும் கண்மண் தெரியாமல் போன அண்ணி காக்கா அன்றிரவே சின்னா இல்லாத நேரத்தை பயன்படுத்தி குருவி கூட்டுக்குள் நுழைந்து சின்னா சேர்த்து வைத்திருந்த தங்க விதைகளை திருடினாள். விடிவதற்குள் அந்த விதைகளை கொண்டு போய் ஆந்தையிடம் கொடுத்துவிட்டாள். 2 நாட்கள் கழித்து சின்னா தன் நீண்ட பயணத்தை முடித்துக்கொண்டு நிறைய சுவையான பழங்களோடு மகிழ்ச்சியால கூட்டுக்கு திரும்பினான். வந்தவுடனே தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்த தங்க விதைகள் காணாமல் போயிருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தான். பதற்றத்தோடு, அண்ணி, நான் ஆசையாசையாய் சேர்த்து வைத்த தங்க விதைகளை காணவில்லையே, யார் எடுத்திருப்பார்கள் என்று கத்தினான். அப்போது அண்ணி காக்கா நயவஞ்சகமான முகத்தோடு வந்து, தம்பி சின்னா, நீ இல்லாத நேரத்தில் உன் மனைவி சிட்டுதான் அந்த விதைகளை எடுத்து யாருக்கோ கொடுத்து கொண்டிருந்தாள். நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். கேட்டதற்கு என்னையே மிரட்டுகிறாள். இவள் ஒரு திருடி என்று பொய் பழி போட்டாள். சின்னாவிற்கு தன் அண்ணி காக்கா பொய் சொல்ல மாட்டாள் என்ற குருட்டு நம்பிக்கை இருந்தது. அதனால் கோபத்தில் கண்மூடித்தனமாக மாறிய சின்னா சிட்டுவின் பேச்சை கேட்கக்கூட தயாராக இல்லை. சிட்டு எவ்வளவோ அழுது அழுது, நான் திருடவில்லை, எனக்கு எதுவும் தெரியாது என்று சத்தியம் செய்தும் சின்னா அவளை நம்பவில்லை. திருட்டு பழி சுமந்த உன்னோடு என்னால் வாழ முடியாது, என் கூட்டை விட்டு உடனே வெளியேறு என்று கத்தினான். கணவனின் நம்பிக்கையை இழந்த ஏமாற்றத்திலும் அநியாயமாக பழி சுமத்தப்பட்ட வேதனையிலும் சிட்டு தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அந்த மல்லிகை வனத்தை விட்டே வெளியேறினாள். அவள் பறந்து பறந்து மரங்களே இல்லாத சுட்டெரிக்கும் வெயில் நிறைந்த ஒரு வறண்ட பாலைவனத்தை அடைந்தாள். அங்கே ஒரு காய்ந்த முள்கிளையில் அமர்ந்து தன் விதியை நொந்து அழுது கொண்டிருந்தாள். அப்போது கடும் வெயிலின் தாக்கத்தால் பறக்க முடியாமல் தாகத்தாலும் பசியாலும் மயங்கி ஒரு வயதான சாது பறவை சிட்டுவின் அருகில் வந்து விழுந்தது. அது பலவீனமான குரலில், அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? பசியால் என் உயிர் போகிறது என்று கேட்டது. சிட்டு தனக்கு நேர்ந்த துன்பங்களையெல்லாம் மறந்து அந்த சாது பறவையின் நிலையைக் கண்டு இரக்கப்பட்டாள். காட்டிலிருந்து வரும்போது தன் பசிக்காக தேடி வைத்திருந்த கடைசி பழத்தையும் சில துளி நீரையும் சற்றும் யோசிக்காமல் அந்த சாது பறவைக்கு கொடுத்து காப்பாற்றினாள். பழத்தை சாப்பிட்டு தெம்பான அடுத்த கணமே அந்த வயதான சாது பறவை ஒரு பிரகாசமான தெய்வீக ஒளியாக மாறியது. அது காட்டின் தெய்வமாகும். அந்த தெய்வம் சிட்டுவிடம், மகளே, அநியாயமாக பழி சுமத்தப்பட்ட போதும் உன் சுயநலத்தை பாராமல் நீ காட்டிய இந்த இரக்க குணமும் நேர்மையும் என்னை நெகிழ வைத்துவிட்டது. இதோ உன் நற்பண்புக்கான பரிசு என்று கூறி தன் இறக்கைகளை அசைத்தது. அடுத்த கணமே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அந்த வறண்ட பாலைவன முள்கிளை பளபளக்கும் ஒரு பிரம்மாண்டமான மாளிகையாகவும் சுற்றிலும் தேன் சிந்தும் கனிகளும் நறுமணம் வீசும் மலர்களும் நிறைந்த ஒரு பேரழகான பூஞ்சோலையாகவும் மாறியது.
காட்டின் தெய்வம் அவளை வாழ்த்திவிட்டு மறைந்தது. இதற்கிடையில் மல்லிகை வனத்தில் அன்னி காக்காவுக்கு தண்டனை கிடைக்கத் தொடங்கியது. அவள் பேராசையால் ஆந்தையிடம் கொடுத்த தங்க விதைகள் அனைத்தும் கள்ளிக்காடுகளாக மாறி அன்னி காக்காவின் கூட்டையும் அவளது நிம்மதியையும் முற்றிலும் அழித்தது. மேலும் காட்டின் மற்ற பறவைகள் அன்னி காக்காதான் திருடினாள் என்ற உண்மையை சின்னாவின் முன்னிலையில் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன. தன் அண்ணியின் சதியை உணர்ந்த சின்னா தன் அன்பு மனைவி சிட்டுவை அநியாயமாக பேசி துரத்தி விட்டோமே என்று நெஞ்சம் உருகி அழுதான். தவறை உணர்ந்து பயந்து நடுங்கிய அன்னி காக்காவையும் அழைத்து கொண்டு சின்னா சிட்டுவை தேடி அலைந்தான். இறுதியில் பாலைவனத்தில் அற்புதம் போல் காட்சியளித்த அந்த புதிய பூஞ்சோலைக்குள் சிட்டு அரசி போல் அமர்ந்திருப்பதை அவர்கள் கண்டார்கள். சின்னா ஓடி வந்து சிட்டுவின் கால்களில் விழுந்து, சிட்டு, அண்ணியின் பேச்சை கேட்டு உன்னை தப்பாக நினைத்து விட்டேன், என்னை மன்னித்துவிடு என்று கதறினான். அன்னி காக்காவும் தன் பொறாமை குணத்தால் வந்த அழிவைக் கண்டு தலை குனிந்து சிட்டுவிடம் மன்னிப்பு கேட்டாள். சிட்டு எப்போதும் போல் தன் தாராள குணத்தால் அவர்கள் இருவரையும் மன்னித்து இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டாள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நண்பர்களே. உங்கள் அன்பும் ஆதரவும் தான் எங்களை மேலும் மேலும் வளரச் செய்கிறது. வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் செய்து உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற அழகான கிராமத்து கார்ட்டூன் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.